ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது. ஏன்னா சூப்பர் ஹிட் அப்படிங்கிற சுட்டு முடிவு பெற்றுட்டு இப்போ வந்து செமிஃபைனலுக்கு 4 டீமு குவாலிஃபை ஆகிருக்காங்க. குரூப் ஏயில் இந்தியாவும் சவுத் ஆப்ரிக்காவும், அதே போல் குரூப் பியில் நியூசிலாண்டு அண்டு இங்கிலாண்டு குவாலிஃபை ஆகிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னென்னா, இப்போ லாஸ்ட்டு சூப்பர் ஹிட்டோட கடைசி மேட்ச்சில் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் விளையாடினாங்க. அதில் வந்து சஞ்சு சாம்சனோட ஒரு அதிரடியான ரன் குவிப்பினால இந்தியா அருமையாக சேஸ் பண்ணி வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. இதுக்கு முழுக்க சஞ்சு சாம்சனோட ஒரு சென்சிட்டிவான பேட்டிங் தான் ரொம்ப காரணம். ஏன்னா அவர் வந்து இந்தியாவில் எல்லா பேட்ஸ்மேனும் தடுமாறின டைமு 97 ரன் நாட் அவுட்டு 50 பாலுக்கு எடுத்தார். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் இந்தியாவுக்கு. ஸோ இதனால் இந்தியா வந்து செமிஃபைனலில் இங்கிலாண்டு கூட ப்ளே பண்ண போகிறாங்க. இங்கிலாண்டு பேட்ஸ்மேன் பொதுவாகவே இந்தியன் பிச்சர்ஸில், ஏஷியன் பிச்சர்ஸில் ஸ்பின்னில் ரொம்ப தடுமாறுவாங்க. ஸோ செமிஃபைனல் இந்தியா வின் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு. அப்புறமா இன்னொரு செமிஃபைனலில் நியூசிலாண்டு அண்டு சவுத் ஆப்ரிக்கா ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுற பட்சத்தில் ஃபைனலில் வந்து போன வேர்ல்டு கப்பு மாதிரி இந்த வேர்ல்டு கப்லையும் இந்தியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பொதுவாகவே ஐசிசி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்ரிக்கா வந்து லக் இல்லாத டீம்னுட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவுக்கு ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து அடுத்த முறையும் வேர்ல்டு கப்பு ரெண்டு வாட்டி கான்சிக்யூட்டிவாக கப் எடுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.